ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 1991ல ரிலீஸ் ஆன ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி மூவி தான். நம்ம சின்ன வயசுல நமக்கு இவங்க இல்லாம டேவே ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கண்டிப்பா எல்லாரோட லைஃப்லயுமே இருப்பாங்க. அவங்க நம்ம கூட தான் பேசுவாங்க, சிரிப்பாங்க, சண்டை போடுவாங்க. அவங்க இல்லைன்னா நம்ம இல்ல, நம்ம இல்லைன்னா அவங்க இல்ல அப்படின்னு தான் நம்ம லைஃபே போயிட்டு இருக்கோம். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டோரியிலயும் அப்படியே 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய சம்மர் வெக்கேஷன்ல அவங்க நிறைய விஷயம் கோ த்ரூ பண்ணுவாங்க. லவ், கேர், அவங்களுடைய பாண்டிங், இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அது எல்லாமே நமக்கு ரொம்ப ஃபீல் குட்டா சொன்ன ஒரு மூவி தான் மை கேர்ள். ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு குட்டி பொண்ணு சாப்பிட்டு இருக்கா டைனிங் டேபிள்ல உட்காந்து. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். பேசிக்கிட்டே அப்படியே புலம்பிட்டே இருப்பா அவங்க அப்பா கிட்ட. எனக்கு இந்த மாதிரி செஸ்ட் எல்லாம் வலிக்குது, ரொம்ப என் செஸ்ட் பெருசாயிட்டே வருது, ஐ திங்க் எனக்கு கேன்சர் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அவ வாய்க்கு வந்ததெல்லாம் புலம்பிட்டு இருப்பா. ஆனா அதெல்லாம் அவங்க அப்பா கொஞ்சம் கூட காதுல வாங்காம அவருடைய வேலையை தான் மும்முரமா பண்ணிட்டு இருப்பாரு. சாப்பிட்டு முடிச்ச கையோட அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெளில வருவா. வெளில வந்துட்டு இப்ப யாருன்னா என் வீட்டுக்குள்ள வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுல தாமஸ்ன்ற பையன் மட்டும் நான்லாம் வரலப்பா, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு வீட்டுக்கு போயிடும். மத்த எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு காசு வாங்கிக்கிறா. இவ எதையோ காட்டுறேன்னு சொல்லி தான் அந்த காசையை வாங்கும். அப்படியே அவங்க எல்லாருமே ஒரு ரூம் கூட்டு போய் காட்டுறா. பார்த்தா அவங்களோட டெட் பாடி பாக்ஸ் ஒன்று இருக்கு. அந்த ஃபியூனரல் பாக்ஸ் ஓபன் பண்ணி காட்டுறா. உள்ள டெட் பாடி இல்ல. அந்த குட்டி பசங்க எல்லாருமே நீ டெட் பாடி இருக்குன்னு காட்டுறேன்னு தானே கூட்டு வந்தேன், இவ பாரு எங்க காணோம், என்னை ஏமாத்திட்ட, வாங்கின காசை ஃபர்ஸ்ட் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை திட்டுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஒரு பிளானை போட்டு இல்ல இந்த மாதிரி சில டைம் நடக்கும், இங்க டெட் பாடின்னு கூட்டு வந்துருவாங்க, ஆனா அந்த டெட் பாடிக்கு உயிர் வந்து எந்திரிச்சு நடந்து போயிடும், இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூமுக்கு கூட்டு போறோம். அங்க ஒரு பாட்டி சேர்ல உட்காந்துட்டு இருப்பாங்க, உடம்பு சரியில்லாத பாட்டி. அந்த பாட்டியை காட்டி இவங்க தான் நான் சொன்ன டெட் பாடி, உங்களுக்கு உயிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயன்படுத்துற அந்த குட்டி பசங்க எல்லாருமே. அவங்களும் அங்கிருந்து பயந்து அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடிடுறாங்க. டக்குன்னு இவளும் இவ பாட்டி கிட்ட வந்துடுறா. இதுதான் உங்களுடைய பாட்டி, இது இவளோட ரெகுலர் ஒர்க் போல, இந்த மாதிரி டெய்லியும் பண்ணுவா. அப்படியே அங்க கட் பண்ணி இப்ப அவங்க அப்பா என்ன வேலை செய்யறாங்கன்னு காட்டுறா. இந்த ஃபியூனரல் பாடி எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறது தான் இவரோட வேலை போல. அதுதான் அவர் அங்க பண்ணிட்டு இருப்பாரு. இவ்வளவு இவன் வேலையெல்லாம் முடிச்சு எனக்கு நடந்தது அவங்க அப்பா கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு கீழே வருவா. ஆனா அந்த ரூம்குள்ள போக மாட்டாலும் கொஞ்சம் பயம். அதனால வெளியே நின்னே அவங்க அப்பா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லுவா. ஆனா அப்பவும் அவங்க அப்பா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல இவ சொல்றது எதையுமே காதுல வாங்குவாங்க. அப்பா கூட இருக்கிற அந்த இன்னொரு பையன் தான் கேட்டுட்டு ரிப்ளை பண்ணிட்டு இருப்பான். டக்குன்னு அவங்க அப்பா நீ கொஞ்சம் இங்க வராத, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு தெரியுது இல்ல, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டி விட்டுருவாரு. உடனே மேலே ஏறி போவா. போற வழியில அந்த டெட் பாடி எதனால இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டே தான் அப்படியே போவா. அங்க கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு புதுசா ஒருத்தவங்க வராங்க. இவங்க பேர் ஷெல்லி. இந்த மாதிரி நான் உங்க அப்பா பார்க்கணும், கொஞ்சம் உள்ள வரலாமா வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. அவ்வளவு சரி ஓகே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை உட்கார வச்சுட்டு அவங்க கிட்ட இவ புலம்ப ஆரம்பிச்சிடறா. இந்த மாதிரி நான் சின்ன வயசுல இருந்தே சாவை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனாலயோ என்னமோ தெரியல, எனக்கு எப்ப சாவு வரும்ன்ற மாதிரி பயமா இருக்கு, இங்க நிறைய ஃபியூனரல் பாக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சம்பந்தமே இல்லாம இவ புலம்ப ஆரம்பிச்சிடறா. டக்குன்னு அந்த டைம்ல அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. அவங்க அப்பா நம்ம ஷெலின் கிட்ட இன்ட்ரோ ஆயிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு உடனே அவங்க ஷெலின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்க ஆட் கொடுத்துருந்தீங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் வந்தேன், நான் இந்த மாதிரி நிறைய இடத்துல ஒர்க் பண்ணிருக்கேன், நான் அந்த ஒரு ஸ்டைலிஷ் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருப்பா. அப்ப டக்குன்னு ஹீரோன் அப்பாவும் ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி நீங்க வந்து மேக்கப் போடுறது வந்துட்டு மனுஷங்களுக்கு இல்ல, டெட் பாடிஸ்க்கு, அதனால நீங்க யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க கம்ஃபர்டபுளா இங்க ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப டக்குன்னு அங்க ஒரு ஃபியூனரல் பாக்ஸ் ஒன்று கிராஸ் ஆகுது. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட கேட்கறா, இது சின்ன பசங்களுக்கு வைக்கிற பாக்ஸா, இது ரொம்ப குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவர் சொல்லுவாரு இல்ல இது வந்துட்டு ஹைட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு வைக்க வேண்டிய பாக்ஸ் அப்படின்னு சொல்லி. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம மேக்கப் லேடி சரி ஓகே நான் இந்த வேலை செய்யறதுக்கு நான் ஒத்துக்கிறேன், எனக்கு ஓகே தான் இந்த வேலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப வெக்கேஷன் டைம் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் சைக்கிள் எடுத்துட்டு எங்கேயோ போறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்கா. அங்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. ரிசப்ஷனிஸ்ட் நம்ம டாக்டர் கால் பண்ணி இந்த மாதிரி உங்களை பார்க்க ஹீரோயின் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றா. அதை கேட்டதும் அந்த பக்கம் டாக்டர் சொல்லுவாங்க, இவையே அடிக்கடிக்கு வரா, இவளுக்கு வேலையே இல்ல, சரி நீ உள்ள விட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் சொல்லிடுவாங்க. உடனே ஹீரோயின் உள்ள போய் செக் பண்ணிப்பா. டாக்டர் கிட்ட சொல்லுவா, எனக்கு ஏதோ கேன்சர் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, நீங்க எதுக்கும் கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டாக்டர் சொல்லுவாங்க, நீ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்க, இதுக்கப்புறம் நீ ஹாஸ்பிட்டல் வரணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல அப்படின்ட்டு. அதை கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு சம கோவம் வரும். நீ வந்துட்டு சும்மா சொல்ற, நீ ஒரு டூப்ளிகேட் டாக்டர், நான் வேற ஏதாவது டாக்டர் கிட்ட நல்ல டாக்டர் கிட்ட பாத்துக்கிறேன், உங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கே நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்க போயிடுறாங்க. கீழே வந்ததும் நம்ம தாமஸும் கேட்பான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்வா, இவன் டூப்ளிகேட் டாக்டர், ஒழுங்காவே செக் பண்ண மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைக்கிள் எடுத்து திரும்பவும் ரோம் சொல்லிக்க போயிடுவாங்க. பார்த்தா இப்ப அவங்க டீச்சர் வீட்டு முன்னாடி நிக்கிறாங்க. அவங்க டீச்சர் கிட்ட வெக்கேஷன் வந்துருச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. இந்த மாதிரி நான் ரைட்டிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், $35 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரும் சொல்லுவாங்க. இவளும் அதை கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் திரும்ப கிளம்பி வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயின் அவங்க ஸ்கூல் போட்டோ எடுத்து பார்த்துட்டு இருப்பா. அதுல கரெக்டா அந்த டீச்சரோட ஃபேஸ்ல மட்டும் ஹார்ட் போட்டு வச்சிருப்பா. ஏன்னா இவளுக்கு அந்த டீச்சர் மேல ஒரு கிரஷ். அப்படியே நைட் ஆகுது, எல்லாரும் உட்காந்து டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் கீழே மயக்கம் போட்ட மாதிரி படுத்துட்டு இருப்பா. மத்த எல்லாருமே அவங்க அப்பா, அவங்க அப்பாவுடைய அண்ணா, பாட்டி எல்லாருமே அவங்க வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. பாட்டி வித்தியாசமா பாட்டுலாம் பாடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மேக்கப் லேடிக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இன்னும் அந்த குழந்தைய கூட பாத்துக்க மாட்டேன்றாங்களேன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவளை டக்குன்னு பார்த்தது எல்லாமே ஆக்டிங். அவங்க அப்பா சொல்றாரு, இது எல்லாமே எப்பவுமே பண்ற ஆக்டிங் தான், இதெல்லாம் நீ வந்துட்டு பெருசா எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம மேக்கப் லேடி எங்கேயாச்சும் வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஏதோ முக்கியமான இடத்துக்கு போறாங்க போல. வெளில வரும்போது இந்த குட்டி பசங்க 2 பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் தாமஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. வந்துட்டு என்ன பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கலாய்ச்சிட்டு போயிடுவாங்க. அப்பதான் நம்ம மேக்கப் லேடி நம்ம ஹீரோயின் கையில இருக்கிற ரிங்கை பார்த்துட்டு இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. உடனே போய் கதையை ஒன்று சொல்வா, இது வந்து என்னோட எமோஷனல் ரிங், நான் என்ன மூட்ல இருக்கணும் அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி இது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தாமஸ் சொல்லுவான், அதெல்லாம் சும்மா எப்பவுமே நான் பாக்குற அது கருப்பு கலர்ல தான் இருக்கு, இது போய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயின் நோஸ் கட் பண்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் சொல்லுவோம், நீ ஏதாச்சும் என்ன பண்ணி என்ன வந்துட்டு அப்செட் பண்ணிடுற, அதனால எப்பவுமே அது பிளாக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம மேக்கப் லேடி கிட்ட போய் பேசிக்கிட்டு எனக்கு ஒரு $35 மட்டும் கடனா கிடைக்குமா, நான் இந்த மாதிரி ரைட்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம தாமஸ் சொல்லுவாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த ரைட்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்றதுலாம் இவன் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, அங்க நடத்துற அந்த டீச்சர் மேலே இவளுக்கு ஒரு க்ரஷ், அதனாலதான் கேட்கறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நோஸ் கட் பண்ற மாதிரியே பேசுவான். அப்படியே நைட் ஆகுது. நைட்ல அவங்க அப்பா கிட்ட திரும்பவும் கேட்கறா, இந்த மாதிரி எனக்கு ஒரு $35 கிடைக்குமா, இந்த மாதிரி ரைட்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா உடனே சொல்லுவாரு, நீ லாஸ்ட் வீக் தான் என்கிட்ட காசு வாங்கினேன், அதுவே நீ ஏதோ படிக்கிறேன்னு வாங்கின, படிக்கவே இல்லை, இப்ப திரும்ப நீ கேட்கற, அதெல்லாம் கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்தி விட்டுருவாரு. இவளும் அவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன்ல பால் வச்சு விளையாடிட்டு இருப்பான். அப்ப தெரியாம அந்த பால் வந்துட்டு அந்த பாடி கிளீன் பண்ற அந்த ரூம்குள்ள தெரியாம விழுந்துருது. இவளுக்கு அந்த ரூம்குள்ள போகவே பயம், இருந்தாலும் மனசை கல்லாக்கிட்டு சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அந்த பால் எடுத்துட்டு வருவா. இவ உள்ள இருக்கான்றது தெரியாமலேயே அந்த மேக்கப் லேடியும் தெரியாம அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இவ பால் எடுத்துட்டு மேல வந்ததும் அந்த டோர் க்ளோஸா இருக்குதுன்னு பார்த்ததும் அவளுக்கு பயம் வந்துருது. பயம் வந்து ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சுதான். டக்குன்னு அந்த மேக்கப் லேடியும் வந்து ஒன்னும் இல்ல, நான் தெரியாம நீ உள்ள இருக்க நான் பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டு போயிடுறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில மேக்கப் லேடி ஒரு டெட் பாடிக்கு மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா அங்க நம்ம ஹீரோயினோட அப்பாவும் வருவாரு. அவ மேக்கப் லேடி சொல்லுவா, இந்த மாதிரி ஹீரோயினுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, கொஞ்சம் நம்ம டாக்டர் கிட்ட அவளை கூட்டு போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய பிரச்சனை எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பா. ஆனா அவங்க அப்பா அதெல்லாம் காது கொடுத்து கேட்காம, நீ என்னுடைய பொண்ணுடைய விஷயத்துல தலையிடாம இருக்கிறது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு அங்கிருந்து அவரு போயிடுவாரு. அப்புறம் அப்படி நம்ம மேக்கப் லேடி எங்கேயோ வெளியில போகிறதுக்காக கிளம்புவாங்க. அப்பதான் அந்த குட்டி பசங்களும் வந்துட்டு நீங்க தங்கி இருக்கிற வீட்டை கொஞ்சம் காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேன்குள்ள கேக்குறாங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேக்கப் லேடி சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. உள்ள சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க மேக்கப் லேடி கொஞ்சம் காசு சேவ் பண்ணி வச்சிருப்பா. அதை நம்ம ஹீரோயின் பாத்துடுறா. உடனே எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்ல போய் உட்காந்துக்கிறா. இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் வெளில வந்து அதுல $35 மட்டும் எடுத்துட்டு அப்படியே வெளில வந்துடுறா. அங்கமே எடுத்து காசு அப்படியே அவங்க டீச்சர் கிட்ட கொண்டு போய் கொடுத்து நானும் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அவர் டீச்சர் இல்ல இது குட்டி பசங்களுக்கான கிளாஸ் கிடையாது, இது பெரியவங்களுக்கான கிளாஸ், நீ ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலுமே எனக்கும் இன்ட்ரெஸ்டடா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அங்க இருக்கிற எல்லாருமே சப்போர்ட் பண்றதுனால சரி ஓகே அந்த காசு வாங்கிட்டு அவளை அங்க குறை வச்சுக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவா, எனக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் கவிதை எல்லாம் எழுதிருக்கேன், அதை படிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ படிச்சு காட்டுவா. அது படிக்கும் போதே நம்ம டீச்சருக்கு புரிஞ்சிருவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவளுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக நீ இன்னொன்னு டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் மட்டும் போட்டு விட்டுறாரு. அப்படி கட் பண்ணி இப்போ நம்ம மேக்கப் லேடி வீட்டுக்கு வராங்க. அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோனோட அப்பா பாட்டிக்கு மியூசிக் வாசிச்சு காட்டிட்டு இருப்பாரு. நம்ம மேக்கப் லேடியை பார்த்ததும் காலை நான் பேசினதுக்கு அப்பா எடுத்துக்காத மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம சின்ன பசங்க மீன் பிடிச்சி விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த மீனை பிடிச்சி நம்ம தாமஸ் வெளில எடுத்துருவான். அதை பார்த்ததும் ஹீரோன் கோவம் வந்துடும். டக்குன்னு அந்த மீனை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவா. அந்த ட்ரை பண்றதுல அவ கையில லைட்டா அடிபட்டுரும். அந்த மீனும் தண்ணியில விழுந்துரும். பார்த்தா செத்து போயிருக்கும். தெரிஞ்ச நம்ம ஹீரோயின் வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் சொல்லுவா, இல்ல அந்த மீன் வந்து தண்ணிக்குள்ள போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் கையில பிளட் வரதை பார்த்ததும் கையில ரத்தம் வருது அப்படின்னு சொல்லுவா. இப்ப இதுக்கப்புறம் நம்ம வந்து பிளட் பாண்ட் ஆயிட்டோம், பிளட் ரிலேஷன் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லுவா. நம்ம தாமஸும் அதனால அவ கைய வந்துட்டு அவனே கிழிச்சுப்பான். கிழிச்சிட்டு இவளுடைய பிளட் எடுத்துட்டு இவங்க 2 பேரும் இப்படி கையில வச்சுப்பாங்க. இந்த பக்கம் வீட்டுல ஹீரோனோட அப்பா நம்ம மேக்கப் லேடியை டேட்டிங் கூப்பிடுறாரு. இந்த மாதிரி எங்கேயாச்சும் வெளில போலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மேக்கப் லேடி சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. மேக்கப் லேடி வந்துட்டு மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் வருவாங்க. பார்த்துட்டு எனக்கும் லிப்ஸ்டிக் போட்டு விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பா. நம்ம மேக்கப் லேடியும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக் போட்டு விடுவாங்க. அதை வந்து தாமஸ் கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு வெளில வந்து தாமஸ் கிட்ட காட்டுவான். பார்த்தா அவன் பார்த்ததும் கலாய்ச்சி விட்டுருவான். என்னது இது உன்னுடைய உதட்டுக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சா, ரத்தம் வருது சொல்லுவா. அப்புறம் அப்படியே சைக்கிள் எடுக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தாமஸை கூப்பிட்டு போவோம். தாமஸ் அங்க இருக்கிற ஒரு பாக்ஸை பார்த்துட்டு அதை ஓபன் பண்ணி பார்ப்பான். பார்த்தா அங்க அதுல ஹீரோயினுடைய அம்மாவுடைய போட்டோ இருக்கும். அதை பார்த்துட்டு இது உங்க அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த போட்டோவை வாங்கிட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடிடுறான். இங்க வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அவங்க அப்பா டிப் டாப்பா ரெடி ஆயிட்டு அந்த டேட்டுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருப்பாரு. அவங்க அண்ணா பார்த்துட்டு உங்க வைஃப் இறந்ததுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு விஷயம் நீ பண்ற அப்படின்னு போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாரு. இவ கீழே இறங்கி வரும்போது நம்ம ஹீரோயின் கரெக்டா பாத்துடுறா. எங்க போறீங்க, நானும் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் சொல்லுவாரு, இல்ல நானும் மேக்கப் ரெடியும் போறோம், ஒரு முக்கியமான இடத்துக்கு உன்னெல்லாம் கூட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னது நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது. நீங்க டேட்டுக்கு தானே போறீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவர் கிளம்பின கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோனும் கிளம்பி தாமஸ் வீட்டுக்கு வந்துடுறான். அவனும் அவங்க அம்மா அப்பாக்கு தெரியாம வெளில வந்துட்டு இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்ல முடியாது, எங்க அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் கொஞ்சம் பயப்படுவான். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அவனை கூட்டு போயிடுவான். இவங்க எங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா இவங்க கேம் விளையாடுற இடத்துக்கு தான் இருப்பாங்க.
இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இவனை கூட்டு வந்திருக்கான். அவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே கிஸ் பண்ணலாம்னு கிட்ட போறத பார்த்துதான் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவ கத்துவா. அதுல கத்துனதுல இவங்க 2 பேரும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. டக்குன்னு அங்க வந்து நம்ம ஹீரோயின் கிளம்பி ஓடிடுவா. அப்படியே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கும் வந்துடுறா. வீட்டுல அவளுக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் கிட்ட வரும்போது தான் அவங்க அப்பாவும் அந்த மேக்கப் லேடியும் வரத பாப்பாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே வேன்குள்ள போறத பாக்குற ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. சே ஏன் இப்படி இவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வேன்குள்ள போயிட்டு டான்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே அவங்க அப்பா வெளியிலயே வந்துடுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அப்படியே அடுத்த நாள் அப்பாவும் பொண்ணுமா ஷாப்பிங் வந்துட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த மேக்கப் லேடியும் கரெக்டா வருவாங்க. அவங்கள பார்த்ததும் ஹீரோனோட அப்பா அவங்க கிட்ட பேச போயிடுவாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோனுக்கு செம காண்டாகும். சுத்தமா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால அவங்க 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையும் கண்டுக்காம அவங்க 2 பேரும் நடந்து பேசி முன்னாடி போயிடுவாங்க. மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து எல்லா பொருளையும் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே ஃபேமிலியா உட்காந்து சமைச்சு சாப்பிடும் போது தான் கரெக்டா அந்த மேக்கப் லேடியோட எக்ஸ்பிரஷன் வந்து அவங்க பிரச்சனை பண்ணுவான். பார்த்ததும் நம்ம ஹீரோனோட அப்பா தான் வந்துட்டு அவங்கள ரெண்டுத்தையும் அடிச்சு போட்டு நம்ம மேக்கப் லேடிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. ரொம்ப வியந்து பார்த்துட்டு இருப்பா. ஏன்னா அவளுடைய அப்பா இப்படி எல்லாம் ஃபைட் பண்ணுவா அப்படின்றது அவளுக்கு தெரியவே தெரியாது. கட் பண்ணி இப்ப திரும்ப டாக்டர் கிட்ட வந்திருக்கா. எனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ நீங்க கொஞ்சம் நல்லா தான் செக் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நல்லா செக் பண்ணிட்டு உனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, ரொம்ப ஹெல்தியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்டருக்கும் தெரியும் இவளோட சிச்சுவேஷன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க வெளியே வந்து ரிசப்ஷன் லேடி கிட்ட உண்மையாவே அடாக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா, அவ நல்லதா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க அவ ரொம்ப நல்லா தான் இருக்கா. அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த டெட் பாடி ஃபியூனரல் அப்படின்னு பார்த்து வளர்ந்ததுனாலே அவ எங்க சீக்கிரம் செத்து போயிடுவாளோ அப்படின்ற ஒரு பயம். அதனாலதான் இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. மத்தபடி அவளுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்படியே 2 பேரும் அப்படியே அவங்க எப்பவுமே விளையாடுற நதி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க இப்ப பார்த்தா ஒரு தேன் கூடு இருக்கு. அதுல தண்ணி ஊத்தி விளையாடலாம்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கொண்டு வந்து சிரிஞ்சு வச்சு தண்ணி ஊத்துறான். டக்குன்னு ஆனா அங்க இருந்து ஒரு கல் எடுத்து அது மேலேயே போட்டு டம்முன்னு உடைச்சிடறான். அதுல அவன் மோதிரம் எங்கேயோ கீழே போய் விழுந்துடும். அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் திருட்டு இருக்கும் போது டக்குன்னு தேனி எல்லாம் வெளில வந்து இவங்க 2 பேரும் கொட்ட ஆரம்பிச்சிடும். இவங்க 2 பேரும் ஓடி போய் என் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. இவ அப்படியே ஃபுல்லா தொப்பையா நினைச்சிட்டே வீட்டுக்கு வருவா. அவங்க அப்பா அவளை பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி கார்னிவல் போறோம் சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்து சொல்லுவா. அதை கேட்டதும் நம்ம ஹீரோனுக்கு செம ஹாப்பி ஆயிடும். டக்குன்னு அவங்க அப்பா நம்ம கூட மேக்கப் லேடியும் வராங்க அப்படின்னு சொல்றதும் மூஞ்சே மாறிடும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போயிடுவாங்க. அங்க போயிட்டு நம்ம ஹீரோயின் கேம் எல்லாம் விளையாடி ஒரு கோல்டு ஃபிஷ்ஷும் வின் பண்ணிடுவா. அப்ப அது நம்ம மேக்கப் லேடி பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம மேக்கப் லேடி கையில இருக்கிற ரிங்க பார்த்து நம்ம ஹீரோயின் கேட்பா இது என்ன ரிங் புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பாவும் இவளுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த மாதிரி நானும் மேக்கப் லேடியும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், எங்க 2 பேருக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னாலுமே அவ ஃபேஸ்ல கொஞ்சம் கூட ரியாக்ஷனை காட்டிக்காம அந்த ஃபிஷ் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பா. அப்படியே அடுத்த நாள் இவங்க தாமஸும் நம்ம ஹீரோனும் எப்பவுமே ரெகுலர் ஸ்பேஸ்க்கு வந்து உட்காருவாங்க. உட்காந்துட்டு இந்த மாதிரி கனடா போறேன், எனக்கு இங்க இருக்கும் சுத்தமா பிடிக்கல, எங்க அப்பா வேற கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவா. புலம்பிட்டு 2 பேரும் அப்படியே மரத்து மேல ஏறி உட்காந்து அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. அப்படி ஈவினிங்கும் ஆயிடுது. தாமஸ் எனக்கு டைம் ஆயிடுச்சு, எங்க வீட்டுல எங்க அம்மா தேடுவாங்க திட்டுவாங்க அப்படின்ட்டு போயிடுறான். அதை கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்மள தேடி யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவளை யாருமே தேடி வரமாட்டாங்க. கிட்டத்தட்ட இவ ரொம்ப தனிமையில இருக்கிற மாதிரி இவளுக்கு ஒரு ஃபீல் ஆகும். சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம யாரும் தேடி வரமாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளே அப்படியே இறங்கி வீட்டுக்கு போயிடுவா. வீட்டுக்குள்ள போயிட்டு கூட இவளை யாருமே தேட மாட்டாங்க. இது ஏன் இவ்வளவு லேட்டா வந்தாங்கன்னு கூட யாருமே கேட்க மாட்டாங்க. அதனாலே அவளுக்கு கோவமா இருக்கும். அப்படியே போய் படுத்து தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையிலயும் விடியுது. இவ பெட்ரூம்ல இருந்து அலறிட்டே அவங்க அப்பா கிட்ட போறா. டக்குன்னு மேக்கப் லேடியும் பிடிச்சு நிறுத்திட்டு என்னாச்சு எதுக்கு பழுவுற அப்படின்னு கேட்கறா. எனக்கு கேன்சர் தான் வந்துருச்சு, நான் தான் சொல்லிட்டே இருந்தேன், நீங்க தான் யாருமே எனக்கு கன்சிடரே பண்ணல அப்படின்னு சொல்லுவா. இப்ப என்ன ஆச்சு அப்படி கத்திட்டு இருக்க அப்படிங்கும்போது நான் ரெஸ்ட் ரூம் போனேன், பிளட்டா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் புரியுது அவளுடைய ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் அது அப்படின்ட்டு. மேக்கப் லேடியும் அவளை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு எதனால் இது வருது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவள் எல்லாத்தையும் கேட்டுட்டு எனக்கு இப்படி எல்லாம் குழந்தை பிறக்கணும்னு அவசியமே இல்லை, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது அப்படின்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் வித்தியாசமா பேசிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா அங்க தாமஸ் வந்துட்டு இருப்பா. தாமஸை பார்த்ததும் அந்த மூட் ஸ்விங்ல தாமஸை போட்டு தள்ளி விட்டுருவா. இதுக்கப்புறம் என்ன பார்க்கவே வராத, நான் கூட விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸும் தள்ளி விட்டுல கீழே போய் விழுந்து அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும், ஏன் இந்த பொண்ணு இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் அவங்க வீட்டுல ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஒரு பக்கம் நம்ம மேக்கப் லேடியை நிக்க வச்சு கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நம்ம ஹீரோயின் பாப்பா பார்த்துட்டு செம கடுப்பாகும். டக்குன்னு அந்த நேரத்துல பாட்டி தெரியாம உள்ள வந்து ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. டக்குன்னு அவங்க அப்பாவும் உள்ள போயிட்டு அவங்கள கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்படி எல்லாம் நடந்ததுனால ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க அப்பா ரொம்ப கோவமா திட்டுறாரு. உன்னை பாட்டியை பார்த்துக்கு தானே சொன்னாங்க, அதை விட்டுட்டு இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமா பேசினதும் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்காக யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே அங்க இருந்து போயிடுறான். அப்படியே நம்ம தாமஸும் நம்ம ஹீரோனும் எப்பயுமே உட்காந்து பேசுற இடத்துல உட்காந்துட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி சுத்தமா பிடிக்கவே இல்ல, நான் பெரியவள் ஆனதும் டீச்சரை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாமஸ் சொல்லுவோம் அதெல்லாம் உன்னால முடியாது, அப்படிலாம் பண்ணா சட்டத்துக்கு எதிரானது, அவனோட எவ்வளவு பெரியவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதெல்லாம் விட நீ என்னைக்காச்சும் கிஸ் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தாமஸை பார்த்து கேட்பான். அதுக்கு அவன் சொல்லுவான்
இல்ல நான் இது வரைக்கும் பண்ணதில்ல, டிவி எல்லாம் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஏன் இந்த பீப்பிள்ஸ் எல்லாம் வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க, எனக்கு என்னே புரியல, நம்ம சும்மா ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்லக்கூடாது, ரொம்ப சீக்கிரட்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுவான். டக்குன்னு தாமஸ் அவளை கூப்பிட்டுட்டு மேபி உனக்கு டீச்சரை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல அப்படின்னா நீ அதுக்கப்புறம் என்ன ஏதாவது கன்சிடர் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கும் அவ சிரிச்சுட்டு அங்க இருந்து ஓடிடுவா. இதுல தாமஸ்க்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்திருக்கும். அதனால சரி அவளோட ரிங் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொலைஞ்சு போன ரிங்கை தேடுறதுக்காக திரும்பவும் அதே இடத்துக்கு வருவா. தேன் கூட டக்குன்னு நவுத்தி பார்க்கும் போது தெரியுது அங்கதான் ஒரு ரிங் இருக்கும். ஆனா தெரியத்தனமா அந்த தேன் கூட நகர்ந்தனால உள்ள அந்த தேன் பூச்சி எல்லாம் நம்ம தாமஸ கொத்த ஆரம்பிச்சிடும். இவனுக்குமே அலர்ஜி இருக்கும் இவனுக்கு. அதனாலே பாவம் பையன் ரொம்ப துடிச்சு போயிடுறான். டத்தின் கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுல காட்டுறாங்க. அவங்க ஒரு போலீஸ்கார் வந்து அவங்க அப்பா கிட்ட ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருப்பாங்க. பேசி முடிச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி தாமஸ் இந்த மாதிரி தேனி கொத்திடுச்சு, அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லுவான், எனக்கு தெரியும், நான் அவனை எத்தனை டைம் வார்ன் பண்ணிருக்கேன், அந்த பக்கம் தனியா போகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேஷ்ல எடுத்துப்பா, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவ அப்பா சொல்லுவான், இல்ல இல்ல அவன் நம்மளை விட்டு மொத்தமாவே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஹீரோனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இவ்வளவு நாள் நம்ம கூட சிரிச்சு எல்லாத்துக்கும் நம்ம கூட இருந்த ஒருத்தர் இதுக்கப்புறம் நம்ம கூட இல்ல அப்படின்றத அவளால ஏத்துக்கவே முடியல. அங்கிருந்து அழுதுகிட்டே குடுகுடுன்னு வெளியில ஓடிடுவா. அங்கிருந்து ஓடி வந்து அப்படியே டாக்டர் கிட்ட தான் வந்து நிப்பா. டாக்டர் கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லுவா. இந்த மாதிரி என்ன தேனி கடிச்சிருச்சு, நான் சாக போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டாக்டருக்கும் இதெல்லாம் தெரியும் அப்படின்றதுனால இவளுக்கு ஆறுதலாவே அவர் பேசுறாரு. அப்படியே நைட் ஆகுது. நைட் நம்ம ஹீரோயின் தேடி ஒரு பொண்ணு வர. நம்ம மேக்கப் லேடி தான் கதவு திறக்கிறாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் இப்ப யாருமே பாக்குற மூட்ல இல்லமா, அவன் மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கேட்டது அந்த குட்டி பொண்ணு, சரி ஓகே நான் வந்தேன்னு என் பேரை மட்டும் சொல்லுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிடுவா. அடுத்த நாள் நம்ம தாமஸோட ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. மேக்கப் லேடியும் போயிட்டு ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு, நீ வா கீழே வந்து பாரு அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்து அழுதுட்டு இருப்பா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி ஓகே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே இறங்கி வருவா. அவங்க தாமஸை பார்த்துட்டு தாமஸ்க்கு ஏன் கண்ணாடி போட்டு கொடுக்கலாம், கண்ணாடி போட்டாதான் வந்துட்டு அவனுக்கு கண்ணு தெரியும், நீங்க போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டத்துல மனசுருக அவ பேசிட்டு இருப்பா. அவங்க கரெக்டா அவளுடைய அப்பாவும் அந்த மேக்கப் லேடியும் வந்து அவளுக்கு எழுப்ப ட்ரை பண்ணுவாங்க. அதனாலே அவளுக்கு கோவம் வந்து அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி அவ டீச்சர் வீட்டுக்கு தான் போவா. அங்க போயிட்டு இந்த மாதிரி எனக்கு உங்களை பிடிக்கும், நான் வந்துட்டு இதனாலதான் வந்து கிளாஸ்லயே வந்து நான் ஜாயின் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இவ அப்படி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு லேடி வருவாங்க. அவளை பார்த்ததும் யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படின்னு சொன்னதும் அவளுக்கு இன்னும் கோவம் வந்துடும். அப்புறம் திரும்பவும் அங்க இருந்து குடுகுடுன்னு அவ ஓட ஆரம்பிச்சிடுவா. ஓடி போய் அவ எப்பயுமே உட்காந்துட்டு இருக்கிற அதே மரத்துல தான் ஏறி உட்காந்துப்பா. மரத்துல ஏறி உட்காந்து வருத்தப்பட்டு இருப்பா. இப்படி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே லேட் ஆனதால இவளுக்கு காணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. போலீஸும் எல்லா இடத்துலயும் தேடிட்டு அவளை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதே டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோனும் வீட்டுக்குள்ள வருவாங்க. அப்படியே நைட்டு நம்ம மேக்கப் லேடி ஹீரோனுடைய தலையை கோம் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் இன்னொரு டைம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவா. ஹீரோயின் சொல்லுவா, இந்த மாதிரி உங்களுடைய காசு நான் தான் எடுத்தேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மேக்கப் லேடியும் சரி பரவாயில்ல அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுட்டு வர்றாங்க. அப்படியே நைட் தூங்கும்போது அவங்க அப்பா கிட்ட சொல்றா, இந்த மாதிரி தாமஸை கொண்டது அந்த தேனீக்கள் தானே, அந்த மாதிரி நம்ம அம்மாவை கொண்டது நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க அப்பா சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லமா, நீ எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதலா பேசுவாரு. அடுத்த நாள் நம்ம தாமஸோடைய அம்மா வந்துட்டு இந்த மாதிரி என் பையன் எடுத்துறீங்க இந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு அவ கையில கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவான், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, எங்க அம்மா வந்து தாமஸ் ரொம்ப நல்லபடியா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து போயிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் டீச்சரோட வீட்டுக்கு வந்து டீச்சருக்காக ஒரு கவிதை ஒண்ணு எழுதிருப்பா. அதை படிச்சு கட்டுறா. அது முடிச்சு அப்படியே வெளியில வந்து அவளுடைய புது ஃப்ரெண்ட், அன்னைக்கு அவ வீட்டுக்கு வந்தா இல்லையா, அந்த பொண்ணுடைய பேர் ஜூடி, அவளுடைய புது ஃப்ரெண்ட் கூட அப்படியே சைக்கிள் ஓட்டிட்டு இந்த படம் இப்படியே முடியுது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.